எப்போ நண்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் என் கணவர் சொல்கிறது என்னென்னா, உடனே சமைச்சிரு, அப்படி இல்லைன்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த சதையெல்லாம் உருகி ஓடிடும், வெறும் கூடு தான் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. நானும் அதை நம்பி கடவுள்னு சமைச்சு முடிச்சிருவேன். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் நண்டு வாங்கினீங்கன்னா உடனே சமைப்பீங்களா, இல்லை வச்சு பதறாமல் சமைப்பீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து நண்டு கிரேவி தான் செய்ய போகிறேன். கொஞ்சம் காரமாக சோறில் போட்டு பெரட்டி சாப்பிட்ற மாதிரி செய்ய போகிறேன். எப்போவுமே நண்டு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் அகலமான பாத்திரமா அடுப்பில் வச்சுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு, சின்ன வெங்காயம், கொஞ்சமாக மஞ்சள்தூள், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக 2 தக்காளி நறுக்கி சேர்த்துங்க. இந்த தக்காளி வதங்குற கேப்பில் நம்ம ஒரு மசாலா அரைச்சிடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 சில்லு அளவுக்கு தேங்காய் பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதை தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோம். தக்காளி நல்லா வதங்கினதும் 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ இதில் நம்ம கழுவி வச்சுருக்க நண்டை சேர்த்துலாம். நான் 1 கிலோ அளவுக்கு நண்டு சேர்த்துக்கிறேன். நண்டு சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலாவே நல்லா பிரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடணும். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்துட்டு நல்லா நண்டை வந்து பிரட்டி விடணும். அப்போ தான் அந்த நண்டில் வந்து அந்த மசாலா எல்லாம் நல்லா இறங்கும். 10 நிமிஷம் கழித்து அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு திரும்ப மூடி போட்டு மூடி 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறோம். அப்போ தான் நமக்கு கிரேவியும் சரி நண்டு சரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத சொல்லுங்கள்.